நம் நாட்டில் ஐபிசி எனப்படும் இந்திய தண்டனை சட்டம், சிஆர்பிசி எனப்படும் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், ஐஇஏ எனப்படும் இந்திய சாட்சி சட்டம் ஆகிய சட்டங்கள் ஆங்கிலேயனால் கொண்டுவரப்பட்டு தொடர்ந்து அமலில் இருந்தது. இதை மாற்ற காங்கிரஸ் அரசு துளி முயற்சி கூட மேற்கொள்ளவில்லை. ஆனால் பாஜக இவற்றுக்கு மாற்றாக பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா மற்றும் பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய புதிய குற்றவியல் சட்டங்களை நாடாளுமன்றத்தில் இயற்றியது. இதில் இணையவழி குற்றம், திட்டமிட்ட குற்றம் உள்ளிட்ட நவீன கால சவால்களுக்கு தீர்வு காணும் வகையில் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டது. இந்த சட்டங்கள் கடந்த ஜூலை 1 நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது. இந்நிலையில் இந்த 3 புதிய சட்டங்களையும் 100% அமல்படுத்திய நிர்வாகம் என்ற பெருமை சண்டிகர் மாநிலத்திற்கு கிடைத்துள்ளது. இதையொட்டி சண்டிகரில் சமீபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்காட்சியில் ஆதாரங்களை திரட்டுதல், வாக்குமூலங்களை சேகரிப்பது உள்பட புதிய சட்டங்கள் அமல்படுத்தப்படுவது பற்றி செயல் திட்ட விளக்கம் கொடுத்து தெளிவுபடுத்தப்பட்டது. சிறப்பு விருந்தினர்களாக பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பஞ்சாப் ஆளுநரும் சண்டிகர் நிர்வாக அதிகாரியுமான குலாப் சந்த் கட்டாரியா உள்ளிட்டோர் கண்காட்சியை பார்வையிட்டனர். அதன்பின் பேசிய மோடி, புதிய சட்டங்கள் அமல்படுத்தியதன் வாயிலாக காலனி ஆதிக்க மனநிலை மாற்றப்பட்டுள்ளது. இந்த புதிய சட்டங்கள் மக்களின் உரிமைகளை பாதுகாப்பது மட்டுமல்ல, நீதி விரைவாக கிடைப்பதை உறுதி செய்யும். நம் நாட்டை ஆக்கிரமித்து ஆட்சி செய்த பிரிட்டிஷாருக்கு 1857 நிகழ்ந்த சிப்பாய் கலகம் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து இந்திய மக்களை அடிமைகளாக வைத்திருக்க 1860 இந்திய தண்டனை சட்டம் வந்தது. அதன் தொடர்ச்சியாக பிற சட்டங்கள் வந்தது. இந்திய மக்களுக்கு எதிராக அட்டூழியங்கள் செய்வது, சுரண்டுவதே இந்த சட்டங்களின் நோக்கங்களாக இருந்தது. 1947 நமக்கு விடுதலை கிடைத்தது. பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடிவு காலம் பிறக்கும் என மக்கள் நம்பிக்கையுடன் இருந்தனர். ஆனாலும் காலனி ஆதிக்க தாக்கம் தொடர்ந்தது. மக்களுக்கு எதிராக அட்டூழியங்கள் செய்வதையும் சுரண்டலை தொடரவும் பிரிட்டிஷார் கொண்டு வந்த சட்டங்கள் தொடர்ந்தன. அவை மாற்றப்படவில்லை. இந்தியா வளர்ச்சியடைந்த நாடு என்ற இலக்குடன் பயணம் செய்கிறது. இந்த நேரத்தில் பழைய கிரிமினல் சட்டங்களுக்கு மாற்றாக இந்த 3 புதிய சட்டங்கள் அமலுக்கு வந்திருக்கிறது. இதை முதலில் முழுமையாக செயல்படுத்தியுள்ள சண்டிகர் மாநிலம் மற்ற மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்று பேசினார்.